ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டது. தெலுங்கானாவின் முழுகு பகுதியில் காலை 7:30 மணிக்கு ஒரு சில வினாடிகள் வரை நிலநடுக்கம் நீடித்ததாக கூறப்படுகிறது. அந்த பகுதி மக்கள் நில அதிர்வை உணர்வது இதுவே முதல் முறை என்று தெரிவித்துள்ளனர். ரிக்டர் அளவுகோலில் இந்த நிலநடுக்கம் 5.3 பதிவாகியுள்ள நிலையில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அமரன் திரைப்படம் நாளை OTTயில் வெளியாக உள்ளது. சிவகார்த்திகேயன், சாய் பல்லவி நடிப்பில் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்தில் உருவான அமரன் திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி படமாக மாறி வசூலை குவித்தது. இந்நிலையில் அமரன் திரைப்படம் எப்போது OTTயில் வெளியாகும் என்று எதிர்பார்ப்பு இருந்தது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யும் வகையில் நாளை முதல் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் அமரன் திரைப்படம் ஒளிபரப்பாகிறது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி ஆகிய மொழிகளில் இந்த படம் வெளியாக உள்ளது. இதனையொட்டி சிறப்பு ட்ரெய்லர் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் வெளியாகி உள்ளது. தீபாவளிக்கு வெளியான அமரன் திரைப்படம் 300 கோடி ரூபாய் வசூலை குவித்தது குறிப்பிடத்தக்கது. நாளை முகூர்த்த நாள் என்பதால் சார் பதிவாளர் அலுவலகங்களில் பத்திரப்பதிவுக்காக கூடுதல் டோக்கன் வழங்க அரசு உத்தரவிட்டுள்ளது. வீடு மற்றும் நிலங்களை வாங்குபவர்கள் முகூர்த்த நாள் அன்று பத்திரங்களை பதிவு செய்வது வழக்கம். எனவே அந்த நாட்களில் சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் வழங்கப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் நாளை முகூர்த்த நாள் என்பதால் ஒரு சார் பதிவாளர் அலுவலகம் உள்ள இடங்களில் வழக்கமாக வழங்கப்பட்டு வரும் 100க்கு பதில் 150 டோக்கன்கள் வழங்கவும், 2 சார் பதிவாளர் அலுவலகங்கள் உள்ள இடங்களில் 200 டோக்கன்களுக்கு பதில் 300 டோக்கன்கள் வழங்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. கூடுதலாக 4 தட்கல் டோக்கன்கள் வழங்கவும் ஆணையிடப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஆதார், வாக்காளர் குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு சிறப்பு முகாம் நடத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. வெள்ள பாதிப்புக்கு உள்ளான குடும்பங்களைச் சேர்ந்த மாணவ மாணவியருக்கு புதிய பாடப்புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வழங்கவும் முடிவு செய்துள்ளதாகவும், இதற்காக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளில் உள்ள விவரங்களை அரசுக்கு அனுப்பி வைக்குமாறும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களில் மட்டுமின்றி பிற மாவட்டங்களிலும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு 10,000 ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் என்றும், நெற்பயிர்களுக்கு எந்தவொரு நிபந்தனையுமின்றி ஏக்கருக்கு 40,000 ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள சம்பல் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோரின் கார் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. சம்பல் பகுதியில் உள்ள மசூதி சிவன் கோயில் இருந்த இடத்தில் கட்டப்பட்டதாகவும், அங்கு ஆய்வு செய்ய வேண்டும் என்றும் வழக்கு தொடரப்பட்டது. இது தொடர்பாக தொல்லியல் துறையினர் ஆய்வு மேற்கொள்ள சென்றபோது கலவரம் வெடித்தது. இந்நிலையில் மசூதியில் தொல்லியல் துறை ஆய்வு நடத்த தடை விதிக்க கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பலுக்கு பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் சென்றனர். அவர்களது காரை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற வளாகத்தில் இந்தியா கூட்டணி கட்சியினர் இன்று 2வது நாளாக ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதானி மீதான ஊழல் புகார், மணிப்பூர் கலவரம், டெல்லியில் நிலவும் காற்று மாசு உள்ளிட்ட விவகாரங்கள் பற்றி பேச எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. இதற்கு அனுமதி மறுக்கப்படுவதால் தொடர்ந்து கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு இரு அவைகளும் ஒத்திவைக்கப்படுகின்றன. நாடாளுமன்றம் தொடங்கியதிலிருந்து ஒரு நாள் கூட அலுவலகம் நடைபெறவில்லை. இந்நிலையில் அதானி விவகாரம் உள்ளிட்ட பிரச்சனைகளை விவாதிக்க வலியுறுத்தி இந்தியா கூட்டணி தலைவர்கள், MP-க்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் இன்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தினர்.